ஹாய் விவோஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2 அப்புறமா பார்த்து தாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2 இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்து செந்தில் வந்து மீனா கிட்ட கேட்குறாரு, என்ன மீனா இம்பிட்டு லேட் ஆகி வர அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, கோட்டர்ஸ் வீட்டுக்கு கொடுக்கறதுனால வந்து சொல்லிட்டு வந்து எக்கச்சக்க வேலை வந்து கொடுத்துட்டு என்னை தாளிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் சொல்கிறாரு, நாம் ஏன் வந்து அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, நமக்கு குவார்ட்டர்ஸே வேணாங்க, நம்ம வந்து இந்த வீட்டிலே இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து கோமதி கிட்டே வந்து கேட்குறாரு, வீட்டில் காசு எவ்வளோ இருக்கும், ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு கோமதி எதுக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு பாண்டியன் சொல்கிறாரு, கொஞ்சம் கடைக்கு வந்து சரக்கு வாங்கி போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கோமதி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, மொத்தமாக ஒரு 62,000 ரூபாய் தாங்க இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பாண்டியன் சொல்கிறாரு, சரி விடு, நான் வேறு ஏதாவது யார்கிட்டையாவது வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. பார்த்தீங்கன்னா மீனா சொல்கிறாங்க, மாமா நீங்கள் கொடுத்த 10 லட்ச ரூபாய் வந்து அப்படியே தான் இருக்குது, அதை வேணால் நான் கொடுக்குவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பாண்டியன் சொல்கிறாரு, எவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் லோனை கட்டி முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கட்டி சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே வந்து செந்தில் வந்து ரூமில் வந்து மீனா கிட்ட சண்டை போடுறாரு, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா, உனக்கு வந்து அந்த பணத்தில் தான் வந்து வச்சு தான் ஃபர்னிச்சர் வாங்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா மீனா கேட்குறாங்க, என்ன ஃபர்னிச்சரா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு செந்தில் சொல்கிறாரு, ஆமாம் கோட்டர்ஸ் வீட்டுக்கு வந்து ஃபர்னிச்சர் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மீனா பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து இங்கே இருக்க பிடிக்கலன்னா நீங்கள் வேணால் அங்கே போங்க, நான் வந்து இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி மீனா வந்து கோபத்தில் சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செந்திலுக்கும் மீனாவுக்கும் வந்து அந்த கோட்டர்ஸ்னால மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வருமானு தெரியல. அதை வெயிட் பண்ணி நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.